அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். புதுசா அம்மாவா ஆகியிருக்காங்க இல்லையா? ரீசென்ட்டா தான் குழந்தை பொறந்திருக்கும். அந்த மாதிரி புது அம்மாக்கள், அவங்களுமே குழந்தை மாதிரி தாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும், எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன பண்ணணும்? ஏது பண்ணணுன்ட்டு ஒண்ணுமே தெரியாது. மைண்ட் ரொம்ப பிளைண்டா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ, குழந்தைய பார்க்க வர பெரியவங்கள் வந்துட்டு சில கேள்விகள கேட்பாங்க. அந்த கேள்விகள் வந்துட்டு அந்த புது அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்த குடுக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்ல இல்லையா? அவங்க மேலயும் தப்பு பண்ண முடியாது. அக்கறையில கேட்கிறத அவங்க வந்து கேட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள பார்த்து நீங்க ஒரு புது அம்மா, இல்ல ஏற்கனவே நீங்க இந்த சூழ்நிலைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? உங்கள பார்த்து என்னலாம் கேள்விய கேட்டுருக்காங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு பால் பத்துதாம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைக்கு உன்னோட பால் போதுமானதா இருக்கான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இத வந்துட்டு அவங்க அட்வைஸா குடுக்கலாம். எப்படி குடுக்கலாம்னா, "இதெல்லாம் சாப்பிடுமா, உனக்கு நல்லா பால் வரும்." அப்படின்னு சொன்னா நம்ம மனசு காயப்படாது. "உன்னோட பால் பத்துதாம்மா? உனக்கு பால் பத்துதா?" அப்படின்னு கேட்கிறப்போ, உண்மையிலே நமக்கு பால் பத்துதா இல்லையான்றது அந்த சமயத்துல நமக்கே தெரியாது. குழந்தை அழுது அப்படின்னா வந்துட்டு, "ஏன் அழுது? நம்மகிட்ட பால் இல்லையா?" அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்குள்ளவே இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில உனக்கு பால் பத்துதான்னு கேட்கிறப்போ, "ஐயய்யோ! நமக்கு பத்தலையா?" அப்படின்னு நமக்குள்ள ஒரு டென்ஷன் வந்து உருவாகிடும். பிளஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா, ஆ இதையே மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஐயோ! நமக்கு பால் பத்தாம போயிடுமோ, பத்தாம போயிடுமோ, அதிலேயே பத்தாது. ஏன்னா, இது வந்து ஒரு ஹார்மோன் தான் இல்லையா? நம்ம வந்து நமக்கு பால் வரும்னு நெனச்சா மட்டும் தான் வரும். இல்லையா? வரலன்னு நெனச்சா வராது. இது எனக்கு டாக்டர் சொன்னது. அதே தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு என் மைண்ட்ல வந்துட்டு பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு பால் பத்தலன்ற மாரி மைண்ட் செட் பண்ணி விட்டாங்க. நானும் அதையே வந்துட்டு நெனச்சுக்கிட்டேன். ஐயோ! எனக்கு பத்தலையா குழந்தை அழுவுதே அப்டின்ட்டு. ஆக்சுவலா குழந்தை அழுவுறதும் வந்துட்டு நார்மல் தான். பால் வரலன்றது ஒரு கான்செப்ட்டே இல்லையாம். ஆக்சுவலா நமக்கு அது குழந்தை வந்துட்டு சக் பண்ண ஏன்னா புதுசு தானே. நமக்குமே அந்த ஒரு சிச்சுவேஷன் புதுசு. குழந்தைக்குமே அது புதுசு. நம்ம 2 பேருமே புதுசா தான் ஜாயிண்ட் ஆகுறோம். அது வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்க தான் நமக்குள்ள வந்துட்டு பால் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வரது வந்துட்டு அது வந்து என்னன்னா, ஒரு வாட்டர் மாரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2, 3, 4 சில சமயம் வந்துட்டு 1 வீக் கழிச்சு தான் வந்துட்டு மில்கே வந்து செக்ரேஷனே ஆகும். அதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பத்தல நான் போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து மத்தவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வரேன். இது தண்ணி குடுக்கலாம், இல்ல பவுடர் மில்க் குடுக்கலாம் இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி நம்ம மைண்ட வந்து டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரியவங்க பார்த்தாலும் சரி, ப்ளீஸ் பால் பத்துதான்னு மட்டும் கேட்காதீங்க. இல்ல பால் வரதுக்கு என்னலாம் செய்யலாம் அத சொல்லுங்க. இத செய்யுமா, இத சாப்பிடுமா, உனக்கு நல்ல பால் வரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடலாம். பத்துதான்னு மட்டும் கேட்டுறவே கேட்டுறாதீங்க. ஏன்னா என்ன அப்படி கேட்டாங்க, நான் டிப்ரஷன்ல போயிட்டேன். அவங்க கேட்க கேட்க எனக்கு என்ன தோணுது, அப்படியா? பத்தலையா? இது போதுமா? போதாதா? அப்படின்னு எனக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். நான் போய் டாக்டர் கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, "நீ எப்படி முடிவு பண்ணலாம்? உன்னோட பால் அவனுக்கு போதும். அவன் ஆக்சுவலா பால் வேணான்னு அழறான். நீ அவன் அழறத தப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்ற மாரி எனக்கு அட்வைஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ நம்ம மைண்ட் செட் தான். நமக்கு வரும்னு நெனச்சா கண்டிப்பா அதோட ஹார்மோன் இது எல்லாமே நம்ம உடம்புல நடக்குது எல்லாமே ஹார்மோனால தானே நடக்குது. நம்மளோட மதர் மில்க் அப்படிங்கிறதுமே வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஹார்மோனால தான் வந்து கிடைக்குது. ஆக்ஸிடோசின், புரோலாக்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல வந்துட்டு நெறைய செக்ரீஷன் ஆகும்போது தான் மில்க்குமே செக்ரீஷன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேப்பியா இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும். நமக்கு பால் இருக்குன்னு நெனச்சா மட்டும் தான் நமக்கு பால் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அந்த மாரி உங்கள கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க பேனிக் ஆகாதீங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. எனக்கு நல்லாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு கம்மியாவே இருந்தாலுமே அதெல்லாம் காமிச்சுக்காதீங்க. ஓகே எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ பேனிக் ஆகாதீங்க. டிப்ரஷன்ல போகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஓகேவா? ரிலாக்ஸ்டா இருங்க. அப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களோட பேபியும் நல்லாருக்கும். எனக்கு நடந்தது தான் நான் இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ கண்டிப்பா சொல்லுங்க. நாம எல்லாருமே ஒண்ணாவே ட்ராவல் பண்ணலாம். தேங்க் யூ.